So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மினி கூப்பர்ல ரூஃப் ஓபன் பண்ணிட்டு குமரி கண்டத்தை நோக்கி இப்போ ஒரு பயணம் போனோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த குமரி கண்டத்தை நாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நண்பர்களே. ஆமா கைஸ், அன்னைக்கு புதஞ்சு இருந்தது இன்னைக்கு எல்லாமே வெளியில வந்திருக்கு. அந்த இடம் எல்லாம் இது வேற ஒரு இடம். வேற ஒரு இடத்துல அந்த மண்ணுக்கு உள்ள போன உலகம். கைஸ், சோட்டா பீம்ல எல்லாம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு உலகம் வெளியே வரும்ல டைமுக்கு. அது என்ன அது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு. என்ன சர்வி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. டச் விட்டு போச்சு சோட்டா பீம் எல்லாம் பார்த்து. குமரி கண்டத்தை கண்டுபிடிச்சு எங்க பேக்ல தான் இருக்கு. எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா வினோத்புரம் நிக்கிற பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க கைஸ், இன்ஸ்ட்ருமெண்டோட வந்திருக்கோம். ஏன்னா அந்த குமரி கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வீடுகள், ரூமு, பெட்ரூம், தொட்டி எல்லாமே இருக்கு. பாத்ரூம் கட்டம் கட்டமா கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டத்துக்குள்ள என்னெல்லாம் மீன் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி நம்ம டேங்க்ல செட் பண்ண போறோம். கைஸ், பழங்காலத்துல இடிஞ்சு போன வீடு எல்லாமே மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. அது இப்படி தொட்டி தொட்டியா இருக்கு கைஸ். நாங்க போய் பார்த்தோம். அதுக்குள்ள எக்கச்சக்கமான மீன் மாட்டி இருக்கும்ல. ஆமா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பக்கத்துல வாங்க போய் பார்க்கலாம். நண்பர்களே, சூரிய பகவான் மேல வர முன்னாடி நம்ம அங்க போயிட்டு பிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், கடல் வீடியோ எல்லாம் அப்படிதான். நம்ம மார்னிங் எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதிகமான கலர்ஃபுல் பீசஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க பாருங்க, சொல்லிட்டு இருக்கும் போதே சூரிய பகவான் கரெக்டா மேல எழுந்திரிச்சு வராரு. எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வேணுமாமனா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. சுனாமி வரும். ஐயோ, இன்னைக்கு காலையில அவனுக்கு வந்து சுனாமி கனவு வந்துச்சா நண்பர்களே? சத்தியமா வந்து சுனாமி வரணும்னா ஃபர்ஸ்ட் கடல் உள்ள போவோம். இப்ப வெளியே தான் இருக்கு. அதனால வர வாய்ப்பு இல்ல. உள்ள போகும்போது நம்ம ஓடிடலாம். வாங்க இப்ப உள்ள அப்படியே போயிட்டு குமரி கண்டத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆமா நண்பர்களே, சத்தியமா குமரி கண்டம் இப்படி வெளியே வந்திருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நானே நம்பல. இந்த வினோத்புரம் தான் ஃபுல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இருப்பாரு. குமரி கண்டம் வெளியே வந்துருச்சு, பயங்கரமா இருக்கும், பெருசா இருக்கும். ஆமா கைஸ், இன்னும் கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா ஏதோ 1000 கால் மண்டபம் ஒண்ணு இருக்கு. அதுவும் அப்படிதான் 1000 கால் உள்ள பெரிய மண்டபம் இருந்திருக்கு. அதுவும் இப்ப தண்ணிக்குள்ள முங்கி தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சமா தான் வெளியில தெரியும். கன்னியாகுமரியில இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும். கைஸ், சீரியஸா இது வந்து ஏதோ நடந்திருக்கு பாரு. இது என்னது? என்ன நடந்திருக்கு? இந்த மாதிரி போயிருக்கு. பாம்பு. பாம்பா? காலை வச்சு நடந்து போற மாதிரி. என்னது? என்ன உயிரினது? குமரி கண்டத்துல உள்ள மூதாதையரோ குட்டி குட்டி கால் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே நண்பர்கள்? இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க. அனகொண்டா நடந்து போறது என்ன தெரியும்? அனகொண்டா கால் தடம். அப்புறமா ஃபைனலா நம்ம குமரி கண்டத்துக்கு வந்துட்டோம். இங்க பாருங்களேன், சத்தியமா ஜோக்கு கிடையாது நண்பர்களே. ஜோக்கு இல்லல்ல, சொல்லுங்க எங்க ஜோக்கு? உண்மையில அங்க பாருங்க. இங்க பாருங்க, கிமு 1356ல கட்டப்பட்ட கட்டடம். நண்பர்களே, ஃபைனலா குமரி கண்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க गाइस, எவ்வளவு பிரம்மாண்டமான பில்டிங்னு பாருங்க. அதுல அப்படியே ஆர்ப்பரிக்கும் கடல். பில்டிங் தான் இங்க பாரு. சத்தம் அப்படியே காதை கிழிக்குது. இதெல்லாம் ஃபவுண்டேஷன் நண்பர்களே. மேல இருந்த பில்டிங் எல்லாம் தண்ணிக்குள்ள கரைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், இங்க பாருங்க, இந்த இடத்துல சோஃபா செட் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அப்படி ஜம்முன்னு இருக்கு ஸ்பாட். அந்த காலத்துல உள்ள பாத்ரூம் தெரியுதா? இதான் க்ளோசெட். இப்படி காலை வச்சுட்டு இப்ப மட்டும் இல்ல நண்பர்களே, ஆதி காலத்துல இருக்க நம்ம ஓஜி தமிழர்களும் இங்க பாருங்க வீட்டுல தொட்டி கட்டி மீன்லாம் வளர்த்திருக்காங்க. இங்க பாருங்க, இதாவே பாருங்க கைஸ், சூப்பரா ஒரு தொட்டி கட்டி அதுல பிளான்ட் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. இருக்கு பாருங்க. மீன்லாம் பாருங்க. மீன் கடை கவனத்தனா மீனை தான் தேடிட்டு இருக்கேன். நம்ம வந்ததே கலர் கலரா மீனை பிடிக்கலாம். நீங்க பாருங்க, நம்ம ஓஜி கைஸ் வந்து வீட்லயே தொட்டி கட்டி வளர்த்திருக்காங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நமக்கு ஏத்த ஸ்பாட் தெரியுதா? குளம் மாதிரி தண்ணி கட்டி நான் வலிக்கிறேன் பார்த்து. குளம் மாதிரி தண்ணி ஜம்முன்னு கட்டி இருக்கா. ஆனா என்ன டேஞ்சரஸா இருக்குன்னா, என்ன வேணாலும் பிரம்மாண்டமான அலை வரலாம். தெரியுதா? என்னது அவன் கனவுல தண்ணி போனது அவன் இல்லையா? நீங்களாம் வேற லெவல்ல தண்ணி எல்லாம் கெட்டி பயங்கரமா குளம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இடம் நம்ம தேடினாலும் கிடைக்காது. நமக்காக செஞ்சோம். ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், பூமர் அங்கிள். கமான் கமான் அங்கிள், பூமர் அங்கிள். ஓய் பூமர் அங்கிள். அப்படியே ஒரு அலை வந்து இப்போ வினோத்புரம் குளிப்பாட்டினா எப்படி இருக்கும் நண்பர்களே? சும்மா ஒரு செல்ஃபி. இங்க பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு. ஆனா பிடிக்க முடியுமான்னு தெரியல. கேட்டா பாத்தியா? நான் அந்த முக்கல நிக்க பாரு. தெரியுதா? நிறைய கிடக்குனதுனா பெரிய வலைய வச்சு பாருங்க கைஸ், தெரியுதா? கொசு வலை எடுத்து இறங்கிரோமா. ஆனா குளிக்க மாதிரி தான் இருக்கும். போய் நிறைய இருக்கு. எல்லாம் ஸ்டக்கா இருக்கு. எப்படி பிடிக்க போறோம்னு தெரியல. ஏய் வினோத்னா, நம்மள யார் பிடிப்பா? ஆளே காலர் எடுத்து. ஏய் வினோத்னா. ஓ மை காட். வாரத பார்த்தா பயங்கரமா இருக்கு. இங்க வாங்க. சேஃப் இல்ல, சுத்தமா சேஃப் இல்ல. 1% கூட. அதுல வலைய வச்சு அரிப்புமா? அதுல வலைய வச்சு அரிச்சா நம்மள யார் அரிப்பாடுது கடலுக்குள்ள போய்? இங்க வருது. ஜஸ்ட் மிஸ். ஓ மை காட். குமரி கண்டமே ஒரு செகண்ட் தண்ணிக்குள்ள போயிருக்கும் நண்பர்களே. வாங்க வினோத்னா. வினோத்புரம் நெஞ்ச பிடிச்சிட்டு ஓடுறாரு. என்னாச்சு? கொஞ்சம் வேற ஏதோ பிடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். கைஸ், திடீர்னு பாக்கும்போது ஏதோ சுனாமி வந்த மாதிரி இருந்து அந்த அலை அதுல செவுத்துல பட்டு எலும்பி வருது. தலைக்கு மேல எலும்பி வந்துச்சு. அதான் பயந்தடிச்சு ஓடிட்டேன். வீடியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. ஆனா இதுல மைக் வேற இருந்துச்சா? மைக் வேற கலந்து விழுந்துட விடாதுன்னு சொல்லி தான் கையை பிடிச்சிட்டே ஓடினேன். நீங்க உள்ள விழுந்திருந்தா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. கிளம்பிடுவோமா? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ. வினோத்புரம் பிடிச்சிட்டாங்க இருக்கேன். அவ்வளவு டேஞ்சரஸான. என்ன இவ்வளவு வந்துட்டு? அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லை, ஒண்ணும் இல்லை. வலையை எடுத்துட்டு போமா? அப்படி
இங்க பாரு வானவில்லாம் வருது. படக்கு வெடிச்ச மாதிரி இருக்கு டமால். வாங்க போலாம் கைஸ். இடம் பயங்கரமா இருக்கு, உள்ள இருக்க மீனும் பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்குள்ள இறங்க நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு தெரியல, திடீர்னு பிரம்மாண்டமான அலைகள்லாம் வருது. இங்க பாருங்களேன், உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ்ல இந்த அலையெல்லாம் குட்டியா தெரியலாம். ஆனா இங்க நின்னாதான் தெரியும். இங்க பாருங்க கைஸ், எம்மா எவ்வளவு கிடக்கு. இங்க பாருங்க, ஒன்னொன்னு தரிட்டு இருக்குதுல. இங்க வந்து பாருங்க, ஒரு ஊரே இருக்கு நமக்காக. மீனா மாபெரும் மீன் பிடித்தல் போட்டியானது. ஒன்னே 100 மீன் இருந்த இடத்துல ஒண்ணே பிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க guys. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு சாலமண்டர். என்னடா இவ்வளவு மீன் வந்திருக்கு கடலுக்குள்ள இருந்து? இங்க பாருங்க guys, தெரியுதா நண்பர்களே, புளுக்க எல்லா மீன் தான். இது ஒண்ணு மாட்டுச்சு. ஒண்ணு. ஓ மை காட், இங்க பாருங்க இவன் எவ்வளவு பிடிச்சிருக்கான் பாருங்க. கபிசினா அள்ளி போடா. இது ரேட் உண்டா? ஒரு மீன் எவ்வளவு ரூபா காணும்? கவர் எடுத்துறா, பாட்டில தான் எடுத்துறா. சரியான மீன்ல. ஏங்க தண்ணிய பாருங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. சத்தியமா இங்க பாருங்க, ஏதோ இந்த மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு சரியான ஸ்பாட் கன்னியாகுமரியில நான் கண்டுபிடிச்சிருக்கோம். சர்பத் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க கைஸ், என் கை தெரியுதா உங்களுக்கு உள்ளாடி இருக்கிறது? பன்னீர் மாதிரி இருக்கு. என்ன கண்ணாடி அப்படியே ஒரு வைடு போட்டு காமிய. இங்க பாருங்க நண்பர்களே, கண்ணு முன்னாடி ஆயிரக்கணக்கான கலர் ஃபிஷ் தெரியுதா? ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மீன் தான் நண்பர்களே. உள்ள வந்ததும் காலை கடிக்க வருது. ஒரு மாதிரி அந்த ஹெவன்லி ஃபீல் வரும்ல சில பிளேஸுக்கு போனா, அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. நம்ம கொடூரமான குமரிக்கண்டத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்பாட் இருக்கு. சரியா? அந்த பாரு குமரிக்கண்டம் இருக்கா பரப்பரையா, அதுக்கு பக்கத்துல இந்த ஸ்பாட் இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கலாம் போல தோணுது. நான் மட்டும் ஃபீல்ட்ல இறங்கணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, இறங்கு பாப்பா. நீ அந்த வேலைதான் இந்த வச்சுக்க. நண்பர்களே, வெயில் மண்டைய பொழக்க இப்ப இந்த இடத்துல இருக்க மீன் எல்லாத்தையும் நம்ம போட்டு பொழக்க போறோம். அவ்வளவு மீனை பிடிக்க போறோம். எப்படி பிடிக்கலாம்? அவ்வளோத்தையும் பிடிக்கணும். சரியா? டீம் போட்டி வச்சு யாரெல்லாம் எடுக்கலாம்? ஒரு டீம், நீங்க ஒரு டீம். யார் நிறைய மீன் பிடிக்க? சரி பாப்போம். நான் இந்த வேலை எங்களுக்கு அதெல்லாம் சரி கொடுத்துரு. அந்த வேலை வேண்டாம், நம்ம பெரிய வேலை எடுத்துடலாம். பெரிய வேலையா? கொசு வேலை எடுத்துறோம். அதெல்லாம் தெரியும். என்ன வேணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருந்தா அது மீறப்படும். சரி, அப்பனா ரோ கிடையாது. என்ன பாரு இதை வச்சு எப்படி பிடிப்பாங்க? இல்ல இதை வச்சு எப்படி பிடிப்பாங்க? ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு. பாம்பு பேரு. நீ பாம்பையே பார்த்து நட. அனகொண்டா பேரு. இங்க பாரு இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு. இதை வச்சு பிடிக்கணுமா கைஸ்? இது சேலஞ்சா? விடுங்க எப்படி இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்கொண்டா. ஆமா, இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வி ஒத்துக்கொண்டார். நீ எவ்வளவு ரூபா தருவே? நான் எதுக்கு தரணும்? நான் தானே எப்போ கொடுக்குறேன். இந்த நீ கொடு. 500 ரூபாயா? 10 நிமிஷத்துல யார் நிறைய மீன் பிடிக்க எவ்வளவு? 500 ரூபாய். கைஸ், போட்டினாலே சும்மா விட மாட்டோம். இன்னைக்கு நம்மள்ட்ட சவால் வர விட்டுருக்கேன். இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம். சோ 10 நிமிஷம் பேசு. அனகொண்டாவும் கபிசும் ஒரு டீம், நானும் வினோத்புரம் ஒரு டீம். சவால் விட்டது கபிசு. எவ்வளவு? 500 ரூபா தருவியா? யார் அதிகமா மீன் பிடிக்கிறாங்களோ. டைம் மீன் பிடிச்சி எங்க போட போறோம்? கவர்ல போடலாம். அவன் கவரு வலை எடுத்துட்டு வந்தல. எங்களுக்கு கவரே வேணாம், கையே போதும். கையில போடுவோம். நண்பர்களே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோ. ஆட்டம் ஆரம்பம். ஸ்டார்ட் ஆயிட்டா? 3 மீன் பிடிச்சாச்சுல. 3 பிடிச்சா? ஏனா ஆன் பண்ண பிடிச்சான். ஆன் பண்ண பிடிச்சா அதெல்லாம் கிடையாது. சரி வச்சுக்கோ. சின்ன பசங்க நம்ம பிடிச்சாச்சு. பிடிச்சாச்சு. காட்டு. பிடிச்சாச்சு. இங்க பாரு. இங்க பாருங்க गाइस. இங்க பாருங்க நண்பர்களே, நாங்க பிடிச்சாச்சு. பெரிய மீன் பிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க. ஓ மை காட். சேலஞ்ச் ஆரம்பிச்ச 1 செகண்ட்ல இங்க பாருங்க செம பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் நாங்க பிடிச்சிட்டோம். என்ன எடுத்துட்டு போற? சரி வச்சுக்கோ. எங்களுக்கெல்லாம் தேவைப்படாது. எங்க டீம்ல இருக்குது யாரு தெரியுமா? நான் அடுத்த மீன் போடு. தமிழ்நாடு மாபெரும். இந்த போடு. எவ்வளவு நிக்கணும்? 1 2 நம்ம ரவுண்டா கொடுத்துட்டா? இல்ல அது நமக்கு தான். 3 4 5 6 7 9 10 11 12. 12 ஓபி இந்த சாட் गाइस. என்னடா அள்ளி போட்டுறீங்க? வினோதனா இவன் நம்ம தோத்துறோம் போல இருக்கு. வினோதனா வா அண்ணா எவ்வளவு கவரங்க? இந்த கவர கட்டு. இங்க பாரு. டேய் அண்ணா விழுந்துரு. காலிட்டடா சவுட்டிடாத. அள்ளி போட்டுருக்கான். இங்க வா. எவ்வளவு கிடக்கு? வினோதனா அறி வினோதனா. தெரியுதா கண்ணு முன்னாடி எவ்வளவு நண்பர்களே? இதுல ஒண்ணு பிடிக்க நான் கஷ்டப்படுவோம். இவனுங்களும் இங்க பாருங்க விரட்டி ஒரே பிடிதான் ஆப்போசிட் டீம்ல. இங்க பாரு गाइस, நம்ம கிட்ட போட்டி போட முடியுமா गाइस? அள்ளி போடுவோம் गाइस. அபிஸ் வந்து தப்பான ஆளு கிட்ட சவால் விட்டுறான். யாருன்னு தெரியாம சவால் விட்டுறான் நண்பர்களே. தோக்குறது தெரியாம. டேய் மீன் பிடிக்கயா? மீன் எங்க மீன்? என்னடா இல்ல கவர் காட்டுற. சண்டை போடுங்க. அடிக்காதீங்க உங்க டீம்மேட்ட. பாத்து ஏமா அவள மீன் ஆட்டி போட்டு போறானுங்க. சும்மா நம்ம வின்னு போடு. எண்ணி பாரு गाइस எவ்வளவு இருக்கு தெரியுதா? என்ன பேர் எங்க நிறைய இருக்கு? இங்க நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு இதுல மொத்தமா? 1 2 3 4 5 6 7 8 30 35 34 54 தாண்டாது நண்பர்களே. இப்ப நம்ம என்ன அதை விட்டுருங்க. அவ்வளோத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன நம்ம பிடிச்சது. ஓகே 1 2 3 4 24 எங்க 24 இல்ல நான் கரெக்டான்றேன். நான் நியாயமா இருப்பேன் தெரியும்ல. வீடியோ பார்க்க அவியலுக்கே தெரியும் யார் நிறைய. 1 2 3 4 5 6 7 8 15 25 35 45
வெக்கமான சூடு சொர்ண வெக்கமான சூடு சொர்ண 500 501 போடு என்ஜாய் பாருங்க ஜெனிஸ் கேஜ் ஓகே காட்டு காட்டு நண்பர்களே உனக்கு மானம் சூடு சொர்ண எல்லாம் இருக்கு நீ கிளம்பு முடிஞ்சு பை பை இப்போ எப்படியா ஆஃப் கேமரால திரும்ப கேட்போம் 500 ரூபாய் அதான் கபீஸ் கைஸ் நம்ம இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது 3 மணி நேரமா இப்பதான் கொஞ்சம் ஆள கம்மியா இருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்பதான் பாறை எல்லாம் அதிகமா தெரிய ஆரம்பிக்குது தெரியுதா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கூட நிக்கவே முடியல இந்த இடத்துல ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு இப்போ என்னன்னா தண்ணி எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கு ஆப்போசிட்டா நடக்குது வினோத்புரம் உள்ள பொந்துக்குள்ள எல்லாம் கம்பு விட்டுட்டு இருக்காரு நண்பர்களே எல்லாம் இப்போ வந்து குட்டி குட்டி மீன்லாம் நிறைய இருக்குது ஆனா என்ன பிடிக்கதான் முடியல எதையும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணோன்னா தண்ணி எல்லாம் கீழே போயிடும் ஆனா தண்ணி வந்து நேரம் ஆவ கீழே போகுது இங்க அதிசயமா மேலதான் வரும்னு சொல்லுவாங்க இங்க என்ன இந்த இவன் கனவு கண்ட மாதிரி சுனாமி வரனால கடல் உள்வாங்கி நினைக்க சீரியஸா கடல் உள்வாங்கிட்டு பாருங்க நல்ல வழியில போடல கிழங்க இங்க பாருங்க எப்படி ப்ரோ கைஸ் மாசா கறிக்கு சரியான மீன் கறிக்கு சரியான மீனா கலர்ஃபுல்லான மீன் இங்க பாரு எப்படி பாத்து கபி பெரிய ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் மாட்டிருக்கு நமக்கு பாத்து கூப்டா கபிஸ் எப்படி பாத்த கண்ணாடி போடலாம் பாத்து அப்ப கண்ணாடி படம் இன்னும் நிறைய மீன் ஸ்பாட் பண்ணு நண்பர்களே தெரியுதா இன்னைக்கு வந்ததுல இருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்டா பிடிச்ச மீன் இது பாறை தானே பாறை குட்டியா பாறை கலரா இருக்கு பாறை குட்டியில இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு தலை எல்லாம் கொஞ்சம் சப்பி இருக்கு பாருங்க எல்லோ கலர்ல இருக்கு பாறை வாய் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் கடிக்குமா அவனதனா கடிக்காது பாருங்க गाइस லுக் அட் திஸ் எப்படி இருக்கு அருமையா இருக்கு தொட்டு பார்க்கும்போது சாஃப்ட்டா புளியா இருக்கு गाइस அதுக்கு கண்ணு எனக்கு இது பிடிச்சது அந்த நெத்தி தாங்க பாரு தலைய பாரு எப்படி இருக்கு இப்படி சப்பி இருக்கு சரி தண்ணிக்குள்ள ஃப்ளவரானுக்கு இருக்க மாதிரி இருக்கு இந்த பாறை கடல்ல ஏதாவது வந்து அடிபட்டு ஏதாவது மாட்டிருக்கும் டயர்டா இருக்கும் நண்பர்களே அலையில மாட்டிருக்கும் இங்க இதே மாதிரி நான் 1 கிலோமீட்டருக்கு பாறை இருக்கு ஃபுல்லா பாறை நகரம் தான் எந்த பாறைக்குள்ள என்னென்ன மீன் இருக்குன்னு தெரியல இப்பதான் அலை கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த பாட்டு நீ யாரா ஒரு ஆள் பிடிங்க யாரா ஒரு ஆள் பிடிங்க அலை வருது வலல மாட்டியாச்சு விடுதனா கம் ஆன் மேல மாட்டியா மாட்டிட்டு இங்க பாருங்க गाइस ஃபைனலி முள்ளன் தானே இது ஆமா அந்த பாறை கடல்ல இருந்து மீன் गाइस வினோத்புரம் பிடிச்ச முள்ளன் எங்க வினோத்னா சோப்பு பசையா இருக்கு இந்த மீன் என்ன இருக்கு எடுத்து கையில எடுங்க கடிக்குமா முள்ளா இருக்கு முள்ளன் இங்க பாருங்க நண்பர்களே கடற்கரையில மாட்டின முள்ளன் இங்க பாருங்க எனக்கு பிடிச்ச இடத்த பாருங்க ஓ மை குட்னஸ் எஸ்மிஸ் गाइस இந்த இவ்வளவு பெரிய தண்ணியில தான் அந்த மீன் பாறை கடல்ல மாட்டிட்டு இருக்கு யம்மா இதான் பாருங்க 5 செகண்ட் டிலே இருந்தா அதுக்குள்ள இவ்வளவு தண்ணில மாட்டில போறாங்க அந்த தண்ணில கண்ணை பாருங்க गाइस பச்சை பச்சைன்னு இருக்கு ஏலியனா இவன் ஜோம்பி கிரீன் கார்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस தேய்ச்சிட்டீங்களோ தரையில அது பாறை கடல்ல மாட்டி இருந்தா அண்ணா இருக்குல அந்த பாறைக்கு அடியில தண்ணி பாய்துல அதுல ஏறி போறதுக்கு உள்ள போயிருக்கு பிடிச்சது நானாகும் என் வலையில இருந்து தூக்கிட்டு பிடிச்சது இப்ப யாரு நீங்களா அவனா நான் அவன் வரட்டிட்டு இருந்தா நான் தான் பிடிச்சேன் தண்ணில வாங்கி செத்து போயிட போறான் எங்க நிக்குது நான் ஓடுது வலையில தான் வந்து நான் பார்த்தேன் ஒரு மீன் எங்க வேணா கண்ணு தெரியல உங்க கண்ணுக்கு மட்டும் எல்லாம் தெரியுது போச்சா இதுல தான் இப்பதானே பார்த்தோம் நண்பர்கள் இப்பதான் அலை வந்தோன்னு அந்த இடத்துல ஒரு மீன் வந்துச்சு ஆனா மீன் காணல என்ன நிக்கிறா எங்க நிக்குது நிக்குதா இல்லையா உங்க கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தெரியுதா அவனுக்கு ப்ரோ எங்க நிக்குது அலை வருது டக்குனு மாட்டி என்ன மீன் இது மாட்டிடுச்சு போடு இங்க பாரு गाइस கிளி இது இப்ப வந்தாலே गाइस பஞ்சவண்ண கிளி இங்க பாருங்க நண்பர்களே ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஸ் என்ன மீன் இது இதுவரைக்கும் வாழ்க்கையில பிடிச்சதுல கலர்ஃபுல்லான மீன் இந்த மீன் தான் गाइस நம்ம லாஸ்டா கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது போட்ல பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு மீன் பெரிய மீன் இந்த அளவுக்கு ஈஸியா எனக்கு ஒரு மீனை பிடிக்கவே இல்லை நண்பர்களே இந்த பேர் ஷேப் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அது இம்போர்ட்டட் மீன் गाइस இது நாங்க கொடுக்க மாட்டோம் இது வந்து ரொம்ப ரேரான பீஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி சொன்னாரு இந்த மீன் செத்து போன கண்டிஷன்ல நம்ம பார்த்தோம் ஆனா இன்னைக்கு லைவா ஒரு உயிரோட ஒரு குட்டி நமக்கு மாட்டி இருக்கு गाइस பவுண்டரியில கிஸ் இது கேட்ச் பிடிச்ச மாதிரி இருக்கு இங்க பாருங்க நண்பர்களே மிஸ் ஆயி இன்னொரு ஆளு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க வினோத்புரம் இன்னைக்கு பிடிச்சதுல பெஸ்ட் கேட்ச் ஆனா ரொம்ப ஈஸியா பிடிச்சல ஆனா அந்த பாறை இருக்கனால தான் நமக்கு ஒரு பெஸ்டா இருக்கு என்னன்னா அலையில அடிபட்டு மீன் எல்லாம் இந்த இடத்துல கலர்ல இருக்கு கண்ணு பச்சை கலர்ல ஜூம் பண்ணுமா இது தெரியுதா அது பச்சைல ப்ளூ பச்சரை கண்ணாடி போடல பச்சை கலர் புள்ள திரும்ப விட்டுட்டீங்களா गाइस யார் இந்த மாதிரி கடல்ல இறங்குறாங்க ரொம்ப டேஞ்சர் என்னடா விட்டுட்டே இருக்க அடுத்த அலை வந்துச்சுன்னா இழுத்துட்டு போயிரும் பாத்துக்க ஆக்சிஜன் கிடைக்கட்டும்னு விட்டேன் ஆக்சிஜன் கிடைக்கிறது குளத்துல விட்டு ஆயிட்டு இருக்கான் குளத்துல விட்டா கூட பிடிச்சிடலாம் கடல்ல எல்லாம் விட்டுருக்கான் விட்டுறாத இது போகாத நண்பர்களே இங்க பாருங்க குளம் மாதிரி கெட்டி கிடக்கு நீங்க வந்தா கூட அது அப்படிதான் இருக்கும் திடீர்னு தண்ணி வந்தனா இழுத்துட்டு போயிரும் தண்ணி வந்து இழுத்துட்டு போயிரும் ஆனா இப்போ வந்து தண்ணி இறங்கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் இன்னும் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா இந்த மொத்த இடமும் உள்ளாடி போயிரும் அப்ப உள்ளாடி போய் நம்ம அதோட பயங்கரமான மீன்லாம் பிடிக்கலாம் போமா போற மாதிரி தெரியல மேலே இங்க பாருங்க गाइस ஃபுல்லா தண்ணி
கத்திட்டே இருக்கு. இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நடக்கவே முடியாது. அவன் செத்துட்டான்டா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இந்த முள்ளன். சரியா? பாருங்க guys, எப்படி ஏமாத்துறானு. மண்ணுக்குள்ள போய் ஒளிச்சு கிடக்கான். பறக்கன் நடிப்பா அரக்கன். அவனை தட்டுங்க இருக்கா. டேய் வாட்டர்மெலன் எலும்புடா. டேய் உண்மையில செத்துடா. தரையிலோட போயிட்டு இருக்கு. இப்பதான் அளவு வராது. வலையடு இருக்குமா போகுமா? அது அவ்வளவுதான். டேய் நடின காணல போச்சா? இழுத்துட்டு போயிட்டு வால. எடுத்துட்டு போச்சுன்னு தெரியலையே. போயிட்டானா வாட்டர்மெலன்? அவ்வளவுதான் நண்பர்களே, நமக்கு கொடுத்து வச்சது. நடிப்பு அரக்கனை கடல் இழுத்துட்டு போயிட்டு எங்க இருந்து வந்தானோ அவன் அங்கேயே போயிட்டான். அப்பவே சொன்னேன் இந்த குட்டையில போட்டு வைக்க வேண்டாம், ஆள ஒருவேளை வந்தா கொண்டு போயிடணும். நீ தான் சொன்னா 7 மணிக்கு மேல தண்ணி கீழே போயிரும், மேல வராது. இவன் தானே சொன்னான் மேல தண்ணி வராது போட்டு வைப்போம். இப்ப பாரு எடுத்துட்டு போன பிறகு சரி விடுங்க, கால்குலேஷன் மிஸ் ஆயிட்டு என்ன பண்ண. வெரி பேட். நான் அழகா கொண்டு போய் டேங்க்ல போடலாம்னு பார்த்தேன். குரங்கு சுறா தான் வளர்க்க முடியல, இந்த கருப்பு சுறாயை வளர்க்கலாம் பார்த்தேன். தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி. இப்படிதான் கைஸ் நினைச்சு நினைச்சு உணர்ந்து இப்படி ஆயிட்டாரு. போட்டோ எடுக்கல, போட்டோ எடுக்க வீடியோ எடுத்துறா. அவர் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத நினைச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு நண்பர்களே. அவர் பக்கத்துல நிக்க அவரை பிடிச்சு தந்தாரு. அவரு இங்க சும்மா வந்து பாக்குறாரு, டக்குனு செத்து கிடக்கு. செத்து போன மீனுக்கால இவ்வளவு சீனு. செத்து போன மீன் வச்சிருக்கானோ. மீனா என்ன மீன் மாட்டிருக்கா? தண்ணி வருது போய் விட்டுட்டு போறானோ. அம்மா செத்து போன மீன் இவ்வளவு தூரம் வாட வச்சிருக்கான் நண்பர்களே. உயிரோட இருக்கு. இங்க பாருங்க, உயிரோட வச்சிருங்க. செத்து கிடக்கு, உயிரோட தான் இருக்கு. அசைது. தண்ணியில எடுத்து விட்டுருவோமா? சீரியஸா? ஆமா அசைதுல கை கூடாது. இது கடிச்சு போன ஏதோ விஷம். இது முள்ள அங்க ஏதோ இருக்கு. சரி பிடிக்கலாமா? புடி வலிக்கிட்டு போ, தூக்க முடியல. ஆமா ரப்பர் மாதிரி இருக்கு. வால்ல முள்ளு இருக்கு. உயிரோட இருக்கு வினோதனா. அப்ப விட்டுருவோமா? உயிரோட இருக்கு. உயிரோட தானே இருக்கு. என்ன இது காக்கா தூக்கி கொண்டு போட்டுருக்கா? இங்க பாருங்க காய்ஸ், நம்ம மெடிக்கல் மிராக்கிள். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மீனா மாட்டுது. சில சீசனுக்கு இப்படிதான் மீன் எல்லாமே கரையில ஒதுங்கும். பாத்திரியா? இப்ப இது தொடலாமா? கரையில செத்து கிடந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு அந்த நாளா இருக்கும். ஒருவேளை இந்த நாள் ரொம்ப கூலிங் ஆச்சுன்னா அந்த மீன் அவ்வளவு கரையில ஒதுங்கிரும். ஆனா இது உயிரோட தான் இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் போய் அள்ளிட்டு போவாங்க. அந்த மாதிரி பாத்துருக்கேன். தான் கூப்பிட்டா வந்து பார்த்தா உயிரோட இருக்கு. நம்ம அந்த நீ கொன்றாத அங்க இங்க விடுவோம். அந்த குட்டை மாதிரி இருக்கு, அதுல விட்டு இதுக்கு உயிரோட வைப்போம். வாங்க, அந்த அளவுக்கு உயிர் இல்ல, எப்போ வேணா சாவலாம். வாங்க அங்க போலாம். வணத்தனா கமான். டேய் வா ஸ்பீடா வா. வர நண்பர்களே, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சேனல் ஹிஸ்டரி. அது என்ன ஏதோ ஒரு நாள்டா, அதனால தான் அந்த மீன்லாம் மேல வருது கரைக்கு. இது பொரிச்சா நல்லா இருக்குமா? சும்மா எல்லா மீனையும் பொரிக்கிறதுல பொரிக்கலாம், நல்லா வளர்க்கறதுல அப்படியே இறைச்சி மாதிரி இருக்கும். சாஃப்ட்டா எலும்பே இருக்காது. இறைச்சியா? ஆமா, திரச்சி. திரச்சியா? திரச்சி மீன் தானே இது. அவர் இருக்கிற இறைச்சி பத்தி பேச போறாரு. அவர் திரச்சி. அந்த தமிழ்ல திரச்சி. பேர் திரச்சி. என்ன நல்லா பிடிக்கும். வீட்ல வாங்க மாட்டாங்க. திரச்சியா? சூப்பரா இருக்கும். வீட்ல எல்லாம் எங்க போய் வாங்குவீங்க நீங்க இத? மீன் கடையில சாப்பிடுறதுக்கா? வளர்க்கறத பத்தி பேசல. வளர்க்கறது நம்ம சால்ட் வாட்டர் இப்போ வளர்த்தோம். நீ உயிர் ஒண்ணும் இல்ல, ஆனா எப்ப வேணா செத்துறோம்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஒயிட் கலர்ல ஒரு ஊசி மாதிரி இருக்குல்ல, ஆமா, அது தொட்டு பாரு, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஆமா, நான் தொடு ஒண்ணும் இல்ல. தொட்டு பாரு. என்ன பிரச்சனைனா ஒண்ணுமே பண்ணாது. ஊசியை நான் வேணா தொட்டு காட்டேன், ஒண்ணும் கிடையாது. 5000 rupees. ஐடியா. நீ தொடு 5000 rupees. செலவுகா? அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நீ தொடு. தொட்டு காட்டு. அந்த பயம் கண்ணாடி போட ரஸ்ட் ஆயிரும். கடல் தண்ணி இல்ல. 2 வாரத்துல புதிய கண்ணாடி வாங்க போறேன். நண்பர்களே, இந்த சிங்கரே இருக்குல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நண்பர்களே. அது வந்து அதுக்கு வால்ல நம்ம கை வச்சோம்னா நம்ம கதை வந்து ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல்ல போய் டிடி இன்ஜெக்ஷன் போடணும். அந்த அளவுக்கு பாய்சனஸ் ஃபிஷ். உயிரோட தான் இருக்கு. இது தொடலாமா? உயிரோட தான். நான் மூச்சு விடுதுல, தெரியுதுல. இது வந்து அந்த கண்ணு அடியில ஒரு மூக்கு. நீமோ படத்துல வந்து அந்த ஸ்கூல் பஸ் தானே இது. இந்த மீன்கள் எல்லாம் தோல்ல ஏத்திட்டு போவோம் இப்படி. பொம்மை படமா அந்த வந்து மீன் தானே. இவ்வளவு நேரம் அசையவே இல்லை. கரையில கிடக்கும்போது ஒண்ணுமே ஓப்பன் ஆகல. நடத்தினா இப்ப தண்ணியில போட்டதும் அப்படியே நண்பர்கள் அந்த மண்ணை தொலைச்சிட்டு மண்ணுக்குள்ளாடி போய் உட்காந்துருக்கு. இங்க பாருங்க, அடுதானே அதுதானே மண்ணுக்குள்ள போய் உட்காந்துருக்கு. செத்த மாதிரி கிடந்து தொட்டா ஓடுது, எல்லாம் நடிக்குது நல்லா. இத பத்தியா மண்ணுக்குள்ள பாதி மூடிட்டு என்ன பண்ணலாம் இந்த சிங்கரைய? எடுத்துட்டு போய் வளர்ப்போம். இது லீகலா இல்ல? அதான் தெரியல. வேணாம், நம்மள்ட்ட இருந்தாலும் எப்படி செத்துரும். நமக்கு விட்டுரும், ரிலீஸ் பண்ணிடுவோம். இது அழகா இருக்குல்ல, அது கிளி மீன் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது அழகா அடகு மீன்லாம் கரையில அடகு. சிங்கரைங்க கரையெல்லாம் அடகு. ரிலீஸ் பண்ணிடுவோம். வேண்டாம், எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போன சாவதான். இது வளர்ப்போம், கொண்டு போய் அழகா இருக்கு. அழகா இருக்கு. அந்த தொட்டி சரி இல்ல, நம்மகிட்ட சால்ட் வாட்டர் அதுல கொண்டு போடுவோம், நல்லா இருக்கும். செத்து போயிரும். அதுக்கு இங்கே ரிலீஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் நம்ம செட் பண்ணி மீன் போடல, தண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டு மட்ட குரங்கு சோறா தானே போட்டோம், அது விட்டுட்டோம். இதை கொண்டு போய் போடுவோம். இல்லீகலா இருக்கு போகுது. அதை பாரு, லீகலான்னு கேளு, எடுத்துட்டு போவோம். நகுல அந்த மீன் எல்லாம் எடுத்துட்டு போமா அழகா. எல்லாம் சூப்பரா இருக்குடா. மங்கூஸ் தலையா அது போறக்குள்ள செத்துரும் வை கவர்ல. ஒன்னும் ஜாவாது. ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டிங்கரேஸ் லீகல்னு கிடக்கு. அப்ப சால்ட் வாட்டர் எஸ் யூ கேன் கீப்
வளர்க்கலாம் தான் போட்டுருக்கு. எடுத்துட்டு போவோம். எனக்கு அது பிரச்சனை இல்லை இவனத்தனா, நம்ம வளர்ப்போமா ஒழுங்கா. இது தொடலாம் ஒண்ணு. இப்படி சத்தியமா பயமே இல்லை தெரியுமா இந்த மீன்லாம் பார்த்து. இது தொடலாம்பா ஒண்ணும் இல்ல. ஆமா 5000 ரூபா அவனுக்கு குத்து வாங்கிட்டாங்க. குத்து வாங்க 5000 ரூபா தரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாக்கடி வாழை தொட்டா சாக்கடி. நான் தொட்டேன் என்ன இப்படி பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி விளையாட்டு இருக்கீங்க? அது எவ்வளவு கொடூரமான மீன். அதான்டா முள்ளு இந்த இடையில இருக்கு பாரு. அதான் முள்ளு. என்ன தெரியும் பாரு. இது ஒரு முள்ளு, அதுக்கு அடுத்து கீழே ஒண்ணு இருக்கு. கைஸ் இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு முள்ளு. இதான் எலும்பி ஒரு ஒண்ணா இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு கபிஸ். டேய் நீ வந்து அந்த முள்ளு தெரியுது பாரு. அதுல லைட்டா இப்படி ஒரு தொட்டா 5000 பிளட் எடுக்கிற மாதிரி லைட்டா ஒரு அது இப்படி பண்ணு. நான் கபிஸ் வந்து உங்களுக்காக தொட்டாச்சு. நானும் தொட. நான் 5000 தான். போங்க போ. 5000 தான். நான் சொல்லவே இல்லை. 5000 தான். நீ சொன்ன ரெக்கார்ட் 5000 தர சொல்லுங்க. கைஸ் இங்க பாருங்க, நான் தொடுறேன். ஓகேங்களா? தொட்டாச்சு. 5000 தான். நான் சொல்லவே இல்லை. ரூபா தரேன். ஒரு மீனுக்கு வால் இப்படி லைட்டா தொட்டு பார்த்துட்டு 5000. ஆமா நீ தானே சொன்ன பாய்சன் தொட்டா 5000 தரேன். சும்மா அதுக்குள்ள பல்ட்டி வச்சிட்டான். நானும் தான் தொட்டேன். வால் தொடு. அதுதான் நாங்க சொல்லல இல்ல. அப்படி கிடையாது. அது என்ன சொன்னாங்கன்னா வாழை தொடக்கூடாது. தொட்டா வீடியோல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீ என்ன சொன்ன? சரி 5000 தானே தரவா. ரோசக்காரன்டா மாலஸ்டன் அவ்வளவுதான். 5000 கிரெடிட்டட். நீ பாட்டியா ப்ரோ? எந்த ஹோட்டல் ப்ரோ? தேதி பின்னர் அறிவிக்கப்படும். பேமெண்ட் போடாம மெசேஜ் போடா. இங்க பாருங்க guys 5000. என்ன மாதிரி வினோத் ப்ரோ மாதிரி இருக்கு. இப்படி ஏமாத்துக்கு 5000 ரூபாய் போடுறாங்க. 5000 அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ் போடு. அப்ப காட்டு சூடு ஸ்கிரீன்ஷாட் சொன்ன காட்டு. மாதிரி இருக்கு. கொஞ்சமா வெக்க இருக்கு. போட்டது காட்டு. கொஞ்சமா மான இருக்கு. சூடு இல்லாத பேர் இப்ப. இன்னும் இந்த மாதிரி சவடெல்லாம் போடாதாமா. இல்லனா ஒரு 500 ரூபாய் 500 வேண்டாம். 5000 ரூபாய்க்கு 500 ரூபாய் செட் ஆகுது. ஒரு 1000 ரூபாய் போடு. 4 பேர் சாப்பிட மாதிரி. நகலாலே நம்ம செலவு தான் 5000 போமா. எப்படி? இந்தா ஆமா இது வாழை தொட்டா 5000 ரூபாயா? நீ தொடுவியா? Oh my god. அவன் தொட்டுட்டான். ஆமா போட்றியால உண்மையிலே 5000 என்ன நகலம் பிடிச்சிட்டாரு. அடுத்த 5000 கொடு. ஓகேயா? சொன்னது செஞ்சிட்டேன். மானஸ் நண்பர்களே சூப்பர். நான் தூக்குனா தருவியா? இந்தா வாழை தூக்குனா 5000 தூக்குறா. கிஸ் பண்ணல. யார் வேணாலும் தூக்க गाइस. சிங்கரே வாழை தூக்குனா 5000 யாரும் இல்லையா? தூக்குற நீ அணகொண்ட தூக்குடா. ஆமா நீ தூக்கு போ. ஆம்பள அணகொண்டாரு. வார போற எல்லாம் தூக்குங்க. 5000 எல்லாருக்கும் தூக்கி காட்டணும். இந்த வா ஆனந்த் தூக்கி பாரு. 5000 ரூபாய் தரேன். ஆனந்தல அணகொண்டா. திரிந்து ஊரே பார்க்க களம் காண் 5000 ரூபாய் வாங்கியிருக்கல ஒழுங்கா பாடல. ஐயோ 5000 ப்ரோ. காட்டு உண்மையில போட்டானா? போட்டுட்றீங்க நீ வீடியோல பாருங்க திரும்ப. போட்டானா? இவன் நம்பவே இல்லையா? இதுக்கு அப்ப இவனை கூப்பிட்டு விட்டியே தூக்குறதுக்கு. அவனுக்கு 5000 கிடைக்கும் பா. அடுத்து சொல்லணுமால? சாரி சும்மா அது பண்ணுக்கு தெரியாம சொல்லிட்டேன். எல்லாமே சும்மா சிறப்பா முடிஞ்சிச்சு गाइस இன்னைக்கு. ஆமா गाइस நம்ம பல தடவை கடலுக்கு வந்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தெல்லாம் மீன் பிடிச்சோம். ரொம்ப நேரம் பதுங்கி இருந்தெல்லாம் மீனை பிடிச்சோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மீன் அதுவா வந்து நமக்கு சிக்கிருக்கு. ஏன்னா அந்த கடல்ல ஏற்படுற அந்த மாற்றம், அந்த மாற்றத்தினால என்ன ஆகுனா மீன் எல்லாமே கரை ஒதுங்குது गाइस. இன்னைக்கு மீனை வச்சு செஞ்சுட்டேன் गाइस. நம்ம மீனை மட்டும் இல்ல கடல் எல்லாமே கலர்ஃபுல்லான மீன் எல்லாமே கரை ஒதுங்கிருக்கு. அதுவும் ஸ்ட்ரிங்ரே எல்லாம் நம்மளோட ஒரு பெரிய கனவு. குரங்கு சுறா எப்படி ஒரு கனவா இருந்து அதே மாதிரி ஸ்ட்ரிங்ரேயும் ஒரு கனவா இருந்துச்சு. அது இன்னைக்கு நம்ம மாட்டிருக்கு. ஆனா ஜெனிஸ் ப்ரோ என்ன சொல்றானா மீனை கடல்ல விட்டுறலான்னு எனக்கு கூட மனசே இல்லை. இன்னைக்கு எடுத்துட்டு போய் நம்ம வளர்க்க போறோம் गाइस. டேங்க்ல போடு கொண்டு போய். நம்ம அங்க வாழை எல்லாம் பிடிச்சு பார்க்க மாட்டோம். அப்படி இதுவரையும் எத்தனை மீனை கொண்டு போய் போட்டுருக்கு. ஒரு மீனை உயிரோட வச்சுக்க முடிஞ்சா நம்மளால ஒண்ணே கொடுத்துறோம் வாங்கிட்டு வந்த இடத்துல. இல்லனா செத்து போயிருது. அதுக்கு அது எங்க இருக்குதோ அங்கே நிம்மதியா இருந்துட்டு போட்டு. சரி இந்த பல்ப் ஒருத்தர் கண்டுபிடிச்சால தாமஸ் ஆல்வா எடிசனா. அவர் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு தெரியுமா? எத்தனை வருஷமா அதை தோத்துக்கிட்டே இருந்தாரு. பண்ணி தான் அவர் கடைசியா கண்டுபிடிச்சாரு. பல்புக்கு உயிர் கிடையாது, இதுக்கு உயிர் இருக்கு. அதான் இத மாதிரி தான் நம்ம அந்த சால்ட் வாட்டர்ல போட தான் நமக்கு அது எப்படி வளர்க்கணும் எப்படி செட் ஆகணும் உள்ளது வந்து கிடைக்கும். பீஸ் நல்லா இருக்கும், டேஸ்ட் அருமையா இருக்கும். இந்த வால்ல கரெக்ட்டா விட்டணும். அப்பதான் மெசேஜ் எல்லாம் போகும். எடுத்துட்டு போவோம் गाइस. இன்னைக்கு எடுத்து गाइस நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு போலாம். வாங்க கம் ஆன். டேய் விடாரு வேண்டாம். ஏய் எடுத்துட்டு போவோம். விடாத. ஓய் டேய் விடாதடா ஜம்மன் இருக்குது. எடுத்துட்டு போவோம். கபீஸ் ப்ரோ சொல்லு ப்ரோ. 4 பீஸ் ப்ரோ அது. சொன்னா எங்க? டேய் புரோட்டீன்ல ஜிம்முக்கு வேற போறான். நீங்க அதனால விடா. இங்க பாரு கைய பிடிச்சிக்க. டேய் எடுத்துட்டு போவோம் வா. ரிலீஸ் பண்ணிடுறேன். கடைசியா பாருங்க எல்லாரும் गाइस. கடைசியா மூஞ்ச பாருங்க. கடைசியா பாத்துக்கோங்க. இங்க யா மூஞ்ச. டேய் வேண்டாம். ஓகே. ஆமா பின்னாடியே போ. அந்த போகுது பாருங்க. அழகா சிறகு விரிச்சு அந்த நீமோ படத்துல வருமே அந்த மாதிரி போகுது. ஆனா இன்னைக்கு இதுல தான் இருக்கு. நகலா கடல்ல கொண்டு உள்ள கொண்டு விட்டுறோம். அவனத்தனா போக மாட்டேங்குது. போயிட்டு இல்ல என்ன இருக்கு பாருங்க. இனி பிடிச்சா அடிக்கும் வாள் எடுத்து. இனி வாழை பிடிச்சி பாரு. நகுலா இப்ப தொட்டு பாரு 5000 ரூபாய் தரேன். முடிஞ்சு நீ கிளம்பு. விட்டாச்சுல போ.
கவரா விட்டாச்சுல கிளம்புன்னு. எதுக்கு? கிளம்புடா, பேக் பண்ணிடலாம் போ. ஏய் தம்பி, நீ தைரியம் மரியாதையா கிளம்பி இருந்த இடத்துல இருந்து இங்க ஒண்ணு பொறுக்கிறதுக்கு ஊரே பிளான் போட்டுருக்க. இவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்குமா? மீன்லாம் பாவம் நண்பர்களே, அது எப்படி சாப்பிடுறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு புரியல. எவ்வளவு அருமையான ஒரு உயிர். அப்படிதானே எனக்குலாம் ஜஸ்ட் பீஸ் எனக்கு. ஏய் எங்கற இவ்வளவு தண்ணி வந்துட்டு? வீடியோல பத்திலாம் ஓ எனக்கு காப்பாத்து. ஓய் ஓடுங்க விடுதான். கைஸ் நம்ம இவனை கொல்றதுக்கு மனசு இல்ல, இவனை கடையிலே விட்டுலாம் கைஸ். குழந்தை மாதிரி இருக்கான் பாவம். விட்டுருங்க. வா போயிட்டு வா, போயிட்டு வராத, கடல்லே போய் வாழ்ந்துரு. கடல்ல போயிட்டு அண்ணனை தேடுவியா? அம்மா அப்பாவை தேடுவியா? அப்பாவை கடைசியா பாத்துக்க. இந்த மாதிரி அப்பா அவரு அவரு போயிட்டு வா. பாய். எங்க போச்சு? என்ன போறான்? ஜீவா என்னை பாறையில ஒட்டி இருக்கான். இந்த இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இன்னைக்கு சிறப்பான தரமான பல சம்பவங்கள் எல்லாம் ஒரே வீடியோல பாத்திருப்பீங்க. என்னெல்லாம் என்ன பிடிக்கிறீங்க பாருங்க. ஒரு வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமும் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது கிடைக்குமான்னு பாக்க. இதெல்லாம் கிடைச்சுன்னா அடுத்த வீடியோ அப்படிதான். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்துல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை guys.